வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசர். சுவிட்சர்லாந்து சூரிச் ஐயப்பன் தேவஸ்தான ஸ்கந்த சஷ்டி விரத உற்சவம் ஆரம்பமானது. சுவிட்சர்லாந்து சூரிச் பிரமிண்டோ ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் ஸ்கந்த சஷ்டி விரதம் உற்சவம் ஆரம்பமானது. தேவஸ்தான குருசாமி தியாகராஜ மகேந்திர சாமியின் ஒழுங்கமைப்பில் உற்சவகால குரு சிவஸ்ரீ ராமகுருக்கள் பூஜைகளை நடத்தினார். விரத பூஜையில் அடியவர்கள் கலந்து கொண்டு இறை வழிபாடு செய்தனர். சூரிக் பெர்மன்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் எதிர்வரும் கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மண்டல விரதம் ஆரம்பமாகி தைப்பொங்கல் வரை மண்டல விரத பூஜை நடைபெறவுள்ளதாக தேவஸ்தான குருசாமி தெரிவித்துள்ளார். வரும் சனிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி விரதம் மற்றும் கந்தசஷ்டி விரதத்தின் 4வது நாளாகும். எதிர்வரும் சனிக்கிழமை விநாயகப் பெருமானுக்குரிய வளர்பிறை சதுர்த்தி விரதம் என்பதுடன் முருகப்பெருமானுடைய ஸ்கந்தசஷ்டி விரதத்தின் 4வது நாளாகும். இவை தொடர்பில் சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் மகாராஜராஜ குரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற சனிக்கிழமை 25ஆம் திகதி அன்று சதுர்த்தி விரதம். மாதங்கள் தோறும் விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி என்கின்ற வகையிலே வளர்பிறை சதுர்த்தியிலே விநாயகரை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு விநாயகருக்கு பிரீதியான சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்வதும், மோதகம், கொழுக்கட்டை, மாம்பழம், பால், அதேபோல கரும்பு, எள்ளுருண்டை இவையெல்லாம் அங்கே நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் விக்னங்களெல்லாம் நீக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய திருவள்ளெல்லாம் கிடைக்கின்ற வகையிலும் இன்றைய தினத்திலே வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் வழிபாட்டோடு இப்பொழுது கலியுகத்தின் தெய்வமாக போற்றுகின்ற கந்தவேல் பெருமானுடைய கந்த சஷ்டி இன்று 4வது நாள் விரத பூஜைகள் சதுர்த்தி திதியிலே நடைபெறுகிறது. கந்த சஷ்டி விரதம் இருக்கின்றவர்களும் முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்து கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து கந்தன் அனுபூதியை பாராயணம் செய்து இவ்வாறெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுது இறையருளெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கின்ற வகையிலே இந்த முருகப்பெருமான் பல்வேறு வடிவங்கள் எடுத்த பொழுதிலும் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமான் தனக்கு அருள் செய்வதற்கு குருமூர்த்தமாக வர வேண்டும் என்று அழைத்திருப்பார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கெதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று கேட்பார். குருமூர்த்தமாக வந்து எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமானத்திலே அருணகிரியார் வேண்டியிருப்பார். அந்த வகையிலே நாமும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்கின்ற வகையிலே இன்று வளர்பிறை சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்து கந்த சஷ்டி உற்சவத்திலே 4வது நாள் சதுர்த்தி திதியாகிய இந்த 4ஆம் நாள் பூஜையிலும் விரத அனுஷ்டானங்களிலும் கலந்து இறையருளை பெற்று இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறையப்பெறுகின்ற வகையிலே வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.